ஏன் மண்ணுமுனுங்கிற சொல்ல இந்த கன்றாவிய என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. உன் தம்பி மாமா அர்ஜுன நடு ரோட்ல ரொம்ப நெருக்கமா ஒரு பொம்பளையோட ஆனந்தமா குழந்தையும் தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். அவசரப்படாதீங்க, அது யாரு என்னன்னு விசாரிப்போம். என்னத்தை விசாரிக்கிறோம்? நாங்க பார்த்த கன்றாவிய ஊர்ல எல்லாரும் பார்த்திருப்பாங்க. அவங்க எல்லாம் பார்த்து விளக்கம் சொல்லிட்டு இருக்க சொல்றியா? நம்ம குடும்பத்துலன்னு ஏண்டி எல்லாம் தாறுமாறா நடந்துட்டு இருக்கு. பாவம் சுவாதி சின்ன பொண்ணு, இந்த கல்யாணத்துக்குன்னு எவ்வளவு ஆசையா காத்துட்டு இருக்கா. இதை அப்படியே விட்டுறக்கூடாது. அந்த பயலை பத்தி தீர விசாரிச்சாகணும். என்ன மன்னிப்பு கேட்க வச்ச அயோக்கிய பேதானே இதையும் செய்வான் இன்னமும் செய்வான். ஒண்ணு இல்லாதது ஊதி ஊதி பிரச்சனை ஆக்கிடுவீங்க போல இருக்கே. இதுல நம்ம பொண்ணோட எதிர்காலமே இருக்குங்க. அந்த தைரியத்துல தான் துரை இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சுல, அந்த தைரியத்துல இருக்கிறார். ஆர்கே ரொம்ப பொல்லாதவன். சொல்லி வையும் தம்பிக்கு தம்பி மகனுக்கு. என்ன அத்தை இது? நம்மளும் நம்ம வீட்டுல ஒரு நல்ல காரியம் நடக்காதான்னு பாக்குறோம். எல்லாமே எதிர்மாறா நடக்குது. போகும்போதே தடங்கல். நீங்க வந்திருக்கணும் அத்தை. அவ்வளவுதான், அங்கேயே ரணகளா இருக்கும். இங்க சுத்தி அங்க சுத்தி மாமா சாந்தி கிட்ட வந்துட்டாரு. அவ வந்தா நின்னா அதனாலதான் இதெல்லாம் நடக்குதுன்னு ஆரம்பிச்சிட்டாரு. ஆமா, இவருக்கு வேற யார குறை சொல்ல முடியும்? பாவம் அவ. சின்ன மருமக மெல்ல உன் மனசுக்குள்ள வந்துட்டு இருக்காளா? சரியான அட்ரஸ் தானே கொடுத்த? ஆமாம் சார், கரெக்டான அட்ரஸ் தான் கொடுத்தேன். என்ன பண்ணுறது, நம்ம காரியம் ஆனால் நம்ம வெயிட் பண்ணி தான் தீரணும். சரி, அந்த பொண்ணு வந்துச்சுன்னா உள்ளே கூட்டு வா. சரிங்க. சார், இந்த அட்ரஸ் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. இந்த வீடு தாம்மா, உள்ள போங்க. வாங்க, சார் உள்ள தான் இருக்காரு. வாங்க. சார் வாங்க வாங்க. அந்த சீதாங்கிறது இவங்க தான். வணக்கம். வணக்கம். நீ கொஞ்சம் வெயிட் பண்ண. சரி சார். என்ன சார், வர சொல்லிட்டு என்னையே பார்த்துட்டு இருக்கீங்க? பார்க்கறதுக்கு மகாலட்சுமி மாதிரி இருக்க. உங்ககிட்ட போய் அந்த தினேஷ் இப்படி கேவலமா நடந்துக்கிட்டான்னு நினைக்கும் போது ரொம்ப வருத்தமா இருக்குமா? அப்போ தினேஷ் உங்களுக்கு தெரியுமா? தெரியுமாவா? உன்னை விளம்பர படத்துல போட்டு அட்வர்டைஸ்மெண்ட்டை ஷூட் பண்ண சொல்லி அவனுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்ததே நான் தானே. ஓஹோ, நீங்க தானே அது? உங்க பணத்தால தான் அவன் அப்படி பேசுறானா? நான் வரேன். ஒரு நிமிஷம் இருமா, இரு. ஒரு தப்பு நடந்து போச்சுன்னு தானே உன்னை நான் இங்கே வர சொன்னேன். அவன் ஒரு பெரிய ஃபோட்டோகிராஃபர், நல்லா படம் எடுப்பான்னு கான்ட்ராக்ட் அவனுக்கு கொடுத்தேன். ஆனால் உன்னை ஏலத்தில் விடுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அதை கேள்விப்பட்ட உடனே ஷாக் ஆகி அவனும் வேண்டாம் அவன் படமும் வேண்டான்னு கான்ட்ராக்ட் கிழிச்சு போட்டேமா. எவ்வளவு பணம் நஷ்டமானாலும் பரவாயில்லன்னு கிழிச்சு போட்டுட்டேன். அவன் ஒரு தேர்ட் ரேட் கேரக்டர்லெஸ் ஃபெலோ, ஒரு காமுகன்னு இப்போதாம்மா கேள்விப்பட்டேன். நீங்க கேள்விப்பட்டதுக்கும் இப்ப என்ன வர சொன்னதுக்கும் என்ன சம்பந்தம்? முதல்ல அது சொல்லுங்க. சீதா, படன்னு பேசிக்கிட்டே போனா எப்படி? சொல்லுமா. இது பாரு, நீ உன் தொழிலை புனிதமா நினைக்கிறேன்னு எனக்கு தெரியும்.
உங்க அப்பாவுக்கு தெரியாம மாடலிங் பண்ணிக்கிட்டு இருக்க, ஆனா பண்பு கெடாம நடந்துகிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும். நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா அவன் அப்படி இல்லையே. ஒரு பெரிய கேமராமேன்னா என்ன வேணா பண்ணலாம்னு நினைக்கலாமா? அவன் கேமரால இருக்கிற வித்தைக்கு எல்லா பெண்களும் ஆசைக்கு பண்ணிக்கணுமா? இது எந்த விதத்துலமா நியாயம்? நீ எல்லாம் அந்த மாதிரி ஒரு காமா இருந்தாங்கன்னா சும்மா விடக்கூடாதுமா. என்னங்க நீங்க என்ன மாதிரி ஏழை பொண்ணுங்க வயிற்று பொழப்புக்காக மாடலிங் பண்றோம். வேணும்னா அந்த நாய் முகத்துல முழிக்காம இருக்கலாம். இதை தவிர என்னால என்ன பண்ண முடியும்? தப்புமா. ஒரு பொண்ணு நினைச்சா என்ன வேணா செய்ய முடியும். அது ஏழையா இருந்தாலும் சரி, பணக்காரனா இருந்தாலும் சரி. சீதா, அவன் ஒரு அயோக்கியன் நீ தெரிஞ்சுக்கிட்ட, அதனால தப்பிச்சிட்ட. ஆனா அவன் ஒரு யோக்கியன், ஒரு நல்லவன் ஒரு பொண்ணு நம்பி தன் வாழ்க்கையே அவனுக்கு கொடுக்க போறாளே. ஆமாமா, அந்த தினேஷ் கல்யாணம் நடக்க போகுது. அந்த பொண்ணை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாரு. நான் எவ்வளவுதான் அவளுக்கு எடுத்து சொன்னாலும் அவன் நம்ப மாட்டான். ஆனா நீ தினேஷால பாதிக்கப்பட்டவ. அவனை பத்தின உண்மைகளை நீ சொன்னேன்னா ஒருவேளை அவன் நம்பலாம். சுயரூபம் தெரிஞ்சு அந்த தினேஷ் மூஞ்சில காரி துப்பலாம், செருப்பால் அடிக்கலாம். அந்த கல்யாணத்திலேருந்து அந்த பொண்ணு தப்பிச்சிட்டாள்னா அந்த புண்ணியம் ஒன்னத்தாமா வந்து சேரும். தினேஷ்க்கு இது ஒரு நல்ல பாடமா இருக்கும்ல. பொம்பளைங்களை கருவேப்பிலை கொத்தா நினைக்கிற அவனுக்கு இது ஒரு நல்ல தண்டனையா இருக்கும்ல. என்னம்மா யோசிக்கிற? நீ யோசிக்கிறத பார்த்தா ஒரு பொண்ணோட வாழ்க்கை எப்படி போனா எனக்கு என்னங்கிற மாதிரி இல்ல இருக்கு. நடந்த உண்மைகளை சொல்லுமா. அவன் நல்லவன் இல்லைன்னு சொல்லு, உன்னை மிரட்டினதை சொல்லு. அதனால அந்த பொண்ணோட வாழ்க்கை கெடாம இருக்கும்ல. இது பாருமா, நீ நேரா போக வேண்டாம். நான் போன் போட்டு தரேன், அவகிட்ட போன்ல பேசுமா. மணி அடிக்குது. அவ பேர் அனிதா. பேசுமா, பேசு. ஹலோ, யாரு? அனிதாங்களா? நீங்க யார் பேசுறது? நான் சீதா, மாடலிங் கேர்ள் பேசுறேன். ஓ, தினேஷ்க்கு தெரிஞ்சவங்களா? நல்லா தெரிஞ்சவ. நீங்களும் அவனை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும் தான் நான் உங்களுக்கு போன் பண்றேன். இத பாருங்க, நீங்களும் ஒரு பொண்ணு, உங்க வாழ்க்கை கெட்டுப்படக்கூடாது. அதனாலதான் அவனை பத்தி சொல்றேன், நல்லா கேட்டுக்கங்க. அதுக்கப்புறம் அவனுக்கு கழுத்தை நீட்டுறதும் நீட்டாததும் உங்க இஷ்டம். இப்படி சம்மந்தம் இல்லாம பேசினா எப்படி? உங்களை யாருன்னு கூட எனக்கு தெரியாதே. என்ன பத்தி தெரியணும்னு அவசியம் இல்ல. ஆனா இப்ப நான் சொல்ல போற விஷயம் தான் முக்கியம். அந்த தினேஷ்க்கு நான் மாடலா போஸ் கொடுத்திருக்கேன். மத்த பொண்ணுங்களா எப்படியோ என்கிட்ட நல்ல விதமா தான் நடந்துக்கிட்டா. ஆனா இப்போ அவன் போக்கே மாறி போச்சு. ஒரு புது அசைன்மெண்ட்டுக்கு நான் மாடலா நடிக்கணுமா? அவன் இஷ்டப்படிலாம் நான் நடந்துக்கணுமா? கூட்ட இடத்துக்கெல்லாம் போகணுமா? முடியாது. என்ன மிரட்டினா பலான்னு அரைஞ்சிட்டேன். எனக்கு இன்னும் 24 மணி நேரம் டைம் கொடுத்திருக்கான். பொம்பளைய போத பொருளா நினைக்கிற அவன் கூட தான் நீங்க வாழ போறீங்களா? நல்ல முடிவு பண்ணிக்கங்க. இத பாருங்க, இதுக்கு மேலே உங்களுக்கு சந்தேகம் இருந்தா நீங்க நேரடியா என் வீட்டுக்கே வரலாம். நம்பர் 13, கிருஷ்ணா ஸ்ட்ரீட், ஆழ்வார் திருநகர். ஒரு நல்ல மனசால நரகத்துல விழப்போன ஒரு பொண்ணை காப்பாத்திருக்க. அதுக்கு ஆண்டவன் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுப்பாருமா. சீதா, நான் உங்க அப்பா மாதிரி. உனக்கு எப்ப என்ன உதவி வேணாலும் தயங்காம என்ன வந்து கேளுமா. சரிங்க, போயிட்டு வா. வரேன். நல்ல பொண்ணு. அப்பா, அப்பா என்னாச்சுப்பா? அப்பா, அப்பா இருமல் ஜாஸ்தியா இருக்காப்பா? மாத்திரை கொடுக்கணுமா? ஒண்ணும் இல்லம்மா. இருமல் அதிகமா இருக்கா? வழக்கமான இருமல் தாமா. சீதா,
என்னம்மா ஒரு மாதிரியே இருக்க? எதுவாக இருந்தாலும் அப்பா கிட்ட சொல்லக்கூடாதா? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, உங்களுக்கு அப்படி தோணுது. இல்லம்மா, நான் நோயாளி தான், ஆனா முட்டாள் இல்லை. என் பொண்ணோட ஒவ்வொரு பார்வைக்கும் செயலுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சவன் நான். அம்மாடி, நீ என் மேல வச்சிருக்க பாசம் உண்மையா இருந்தா எதையும் மறைக்காம என்கிட்ட சொல்லுமா. அப்பா சொல்லுமா, எதுவாக இருந்தாலும் சொல்லு. அப்பா, நான் சொல்றத கேட்டு நீங்க கோவப்படக்கூடாது அப்படின்னா சொல்றேன். என் நிலைமையில என்ன நான் ஒதுக்கலாமே தவிர யார் மேலே கோவப்பட முடியாதுமா. சொல்லுமா. அப்பா, நீங்க நினைக்கிற மாதிரி அந்த தினேஷ் நல்லவன் இல்லப்பா. என்னமா சொல்ற? அவன் உங்ககிட்டயே நடிக்கிறான்ப்பா. என்னது, நடிக்கிறானா? ஆமா, அவன் போட்டோவும் எடுப்பான், பொய்யும் சொல்லுவான். அவன் இங்க வர்றது, தம்பிக்கு தேவையானதெல்லாம் வாங்கி தர்றது எல்லாமே நடிப்பு. தோண்டில புழுவ மாட்டிட்டு அவன் மீனுக்காக காத்துட்டு இருக்கான். நீ சொல்றது? ஆமாப்பா, அவன் என்ன அடைய விரும்புறான்ப்பா. சீதா, பெத்த தகவ கிட்ட சொல்லக்கூடாத விஷயம்தான். ஆனா அந்த பாவி என்ன சொல்ல வச்சுட்டா. எனக்கு இன்னும் 24 மணி நேரம் டைம் கொடுத்திருக்கான்ப்பா. கடவுளே கடவுளே, என்னம்மா நமக்கு மட்டும் இப்படி ஒரு சோதனை? அம்மாடி, இத்தனை நாள் இப்படி உன் மனசை தாங்கிட்டு இருந்தேன். அவன் என்னமா நினைச்சிட்டு இருக்கான்? அவன் படம் என் கால் தூசுக்கு சமம். அவனை சும்மா விட மாட்டேன். அவனை சும்மா. நீங்க ஆவேசப்படாதீங்கப்பா, அது உங்க உடம்புக்கு தான்ப்பா கெடுதல். கொஞ்சம் அமைதியா இருங்கப்பா. நான் உங்களை எழுந்திரக்கூடாது. நீங்களும் இல்லைன்னா நானும் என் தம்பியும் இந்த உலகத்துல அனாதை ஆயிடுவோம்ப்பா. அப்படி எல்லாம் சொல்லாதப்பா. சீதா, என்னை யாருன்னு நினைச்சு மனசை போட்டு குழப்பிக்கிறீங்களா? நானே சொல்றேன், என் பேர் அனிதா. அப்போ போன்ல அதே அனிதா தான். அப்பா, நான் சொன்னேன்ல இவங்க. நானே சொல்றேன், நான் மிஸ்டர் ராதாகிருஷ்ணனோட பொண்ணு. பெரிய பிசினஸ் மேக்னட்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. உங்க வாழ்க்கையில விளையாடின தினேஷ் தான் எனக்கு நிச்சயம் பண்ணிருக்காங்க. இந்த விஷயம் தெரிஞ்சுதான்ப்பா போன்ல அவனை பத்தின உண்மைகளை நான் இவங்க கிட்ட சொல்லிட்டேன். நீங்க போன்ல பேசினது உண்மையா இல்லையான்னு தெரிஞ்சுட்டு போலாம் தான் வந்தேன். நீங்க பேசினதை கேட்ட உடனே உண்மை என்னன்னு தெரிஞ்சு போச்சு. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். உங்க பேர் இதுல கண்டிப்பா வராது. இன்ஃபேக்ட் நீங்க எனக்கு நல்லதுதான் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு ஆபத்து வர காரணமா நான் இருப்பேனா? டோன்ட் வரி. உங்களுக்கு எந்த நேரத்துல என்ன ஹெல்ப் வேணாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க, நான் வரேன். ஏமா சீக்கிரமாமா, கோயிலுக்கு போனோம். இன்னைக்கு சங்கடஹர சதுர்த்தி. சங்கடஹர சதுர்த்தினா? அடிப்பாவி, இன்னைக்கு பிள்ளையாருக்கு விரதம் இருந்தா எந்த காரியமும் தடங்கள் இல்லாம நடக்கும். இந்த விரத கிரதம்லாம் உன்கிட்டயே இருக்கட்டும். ஏண்டி, நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்க மாட்டியா? அதெல்லாம் தெரியறப்ப தெரிஞ்சா போதுமா? ஏன் என் வயசுல இதெல்லாம் உனக்கு தெரியுமா? ஏமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். எனக்கு மட்டும்தான் இந்த விரதம், பூஜை, புனஸ்காரம், கட்டுப்பாடு எல்லாமா? உன் பையனுக்கு இதெல்லாம் கிடையாதா? அடியே, அவன் ஆம்பளை புள்ளடி, அவன் எப்படி வேணாலும் இருந்துக்கலாம். ஆனா நீ ஒரு இடத்துல வாழ போற பொண்ணு, நீதான் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். ராமாயணம் எல்லாம் போதும், கோயிலுக்கு கிளம்பலாமா? அத்தை, அத்தை, அனிதா குரலாட்டம் இருக்கு. ஆமா, எங்க இருக்கீங்க? எப்படி கத்துறாங்க? அத்தை, அனி, நாங்க மேல இருக்கோம். வா. அனிதா, வாமா, நல்ல நேரத்துக்கு தான் வந்திருக்கேன். இல்ல, கோயிலுக்கு கிளம்பிட்டு இருக்கோம். நீ வந்தா சேர்ந்து போயிட்டு வரலாம். கோயிலுக்கு போய் என்ன பிரயோஜனம்?
கோயிலுக்கு போய் என்னென்னமோ வேண்டிக்கிறீங்க. உங்க பையனுக்கு நல்ல பழக்க வழக்கம் வேணும் வேண்டிக்கிறீங்களா? சோத்த போட்டு வளர்த்தா மட்டும் என்ன பிரயோஜனம்? நல்லது கெட்டது எதுன்னு சொல்றது இல்லையா? இரு இப்படி படபடன்னு பேசினா நான் எப்படி பதில் சொல்றது? அண்ணி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிட்டு பேசுங்க. நான் அண்ணி அகத்தே டவுட்ல இருக்க. நீ வேற உங்க அண்ணனுக்கு ஒரு நல்ல பழக்கம் கூட இல்லையே. ஏமா நல்ல பழக்கம் வரணும்னு தானே கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். சும்மா இருங்க, நானே கோவத்துல இருக்கேன். போட்டோகிராஃபரும் மாடல் பொண்ணுங்களும் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருப்பாங்க, ஓகே. ஆனா உங்க பையன் சீதாங்கிற பொண்ணோட வாழ்க்கையில விளையாடுறான். பாவம் அந்த பொண்ணு ஏழை, மானத்தோட வாழணும்னு ஆசைப்படுறா. ஆனா இந்த மன்மத ராசா 24 hours டைம் கொடுத்திருக்கான். ஃபாலோ பண்ணி மிரட்டி இருக்கான். ஐயோ அனிதா, யார் பேச்சையும் கேட்காத. நான் யார் பேச்சையும் கேட்கல. சீதாங்கிற பொண்ணே சொன்னா நமக்குள்ள சொந்த பந்தங்கிறதுலாம் வேற விஷயம். கல்யாணங்கிறது ஏன் பர்சனல் மேட்டர். நான் ஒரு நல்ல மனுஷனை கல்யாணம் பண்ணிட்டு வாழத்தான் ஆசைப்படுறேன். ஆனா உங்க பையன் ஒரு காம வெறி பிடிச்ச மிருகம். அந்த மிருகத்தை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் தயாரா இல்ல. அனிதா அவசரப்படாதம்மா, பெரியவங்களா பார்த்து முடிவு பண்றது. பெரியவங்க சின்னவங்கிறதுலாம் வயசுல இல்ல, கேரக்டர்ல தான் இருக்கு. இன்னொரு பொண்ணு அந்த அவளை பெத்த அப்பா அம்மா கிட்ட போய் சொல்லி எழுதிருப்பான். ஆனா நான் அப்படி இல்ல. அவனை பெத்த உங்ககிட்ட சொல்றேன். அவன் திருந்தறதும் திருந்தாததும் அவன் இஷ்டம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ஏன் கல்யாணம் அவனோட இல்ல. நான் வரேன். அனிதா அனிதா இப்ப கூப்பிட்டு என்ன பிரயோஜனம்? உன் பையனை திருத்த சொன்ன, கேக்கல. இப்ப அனுபவி. ஏய் இந்த நில்லுமா. ஏன் குட்டி துரத்திட்டு வர? Dress மாத்திட்டு போடினா அதுக்குள்ள என் செல்லத்துக்கு என்ன குறைச்சல்? இந்த ட்ரெஸ்ல அழகா இருக்காளே. வர வர என்னை விட உங்க மேலதான் அட்டாச்சா இருக்கா. அதானே வேணும். என்னடா குட்டி, கரெக்ட் தானே? ஏய் குட்டி. என்னங்க வர வர அனிதா மூடே சரியில்லையே. நீ வேற. அனிதா எப்பவுமே அப்படிதான். நீ இப்பதான் கவனிக்கிற. இல்லங்க, கண்டிப்பா ஏதோ சேஞ்ச் இருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க, இத வந்துடுறேன். செல்லம், அம்மாவோட ஒரு இடம் நீ. பாத்தீங்களா, நான் சொன்னதை நீங்க நம்பல. உள்ள போய் பாருங்க, அனிதா அழுதுட்டு இருக்கா. ஏன் என்ன கேட்டா, இப்ப வீட்ல யாரும் பெரியவங்க இல்ல, அன்னைங்கிற முறையில அவளை விசாரிக்கிறது உங்க கடமை. கலகலப்பா இருந்த பொண்ணு கண்கலங்குற அண்ணா பாத்துட்டு சும்மா இருக்க கூடாது. போய் என்னன்னு கேளுங்க. போங்க. இருடா. அனிதா, உனக்கு இந்த அண்ணனை பிடிக்குமா பிடிக்காதான்னு தெரியல. ஆனா நீ அழறது இந்த அண்ணனுக்கு பிடிக்கலமா. இந்த அண்ணன் கிட்ட ஏதாவது நீ சொல்ல நினைச்சினா சொல்லுமா.